வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs யுஎஸ்ஏ மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு? ஜோதிடரதனின் துல்லிய கணிப்பு. அதாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய வீரர் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் வலியுறுத்திய பெயர் என்னும் பார்த்தோம்னா சிவம் தூபே தான். காரணம், யுவராஜ் சிங் போல இடதுகை பேட்ஸ்மேனாக சிக்சர்களை அசால்ட்டாக அடிக்கும் திறமை கொண்டவர் தான் சிவம் தூபே. சிவம் தூபே வேகப்பந்து வீச்சையும் மெதுவாக வீசக்கூடிய திறமை கொண்டு இருக்காரு. சிஎஸ்கே அணிக்கு நடுவரிசையில் களமிறங்கிய சிவம் தூபே அவர்கள் ரன்கள் அதிகமாக உயர காரணமாகவும் இருந்து இருக்காரு. குறிப்பாக சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக நம்ம சிவம் தூபே அவர்கள் பட்டையை கிளப்பியிருக்காரு. இதனால் T20 உலகக்கோப்பையில் சிவம் தூபே இடம்பெற்றால் இந்திய அணிகள் நடுவரிசையில் இருக்கும் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று இந்திய அணி நிர்வாகம் நம்பியது. இதனால் தான் சிவம் தூபே பெயர் அணியில் சேர்க்கப்பட்டது. இந்த சூழலில் தான் IPL தொடரின் சிவம் தூபே பெரிய அளவில் பந்து வீசவில்லை. எனினும் அது குறித்து கவலைப்படாமல் நீங்கள் பேட்டிங் செய்தால் போதும், தேவைப்பட்டால் 2 ஓவர்கள் வீசுங்கள் என்ற பாணியில் தான் சிவம் தூபே இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கொண்டு வந்து இருந்தார். ஆனால் சிவம் தூபேவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருப்பது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போதுதான் தெரிய வந்து இருக்கு. இது ரோஹித் சர்மாவையே அதிர்ச்சி கிடைக்க வைத்திருக்கு. இந்திய அணி 11 ரன்கள் தான் நடித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் அதிரடியாக ஆட முற்பட்டார்கள். அப்போது பாகிஸ்தான் வீரர்கள் அடித்த பந்தை கைக்கு வந்ததை சிவம் தூபே கேட்ச் மிஸ் செய்து இருக்காரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. அப்போதுதான் சிவம் தூபே ஃபீல்டிங்கில் சொதப்புவார் என்றும் தெரிய வந்து இருக்கு. இதன் காரணமாகத்தான் சிஎஸ்கே அணியில் சிவம் தூபே விளையாடும் போது அவரை வெறும் பேட்டிங்கிற்கு மட்டும் இம்பாக்ட் வீரராக அந்த அணி நிர்வாகம் பயன்படுத்தி இருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணி தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் அடுத்ததாக யுஎஸ்ஏ அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க. யுஎஸ்ஏ அணியும் இந்த T20 கிரிக்கெட் தொடரில் சாதாரண அணியாக விளையாடல. அவங்களும் தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்று இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த 2 அணிகள் மோதவுள்ள போட்டியில் வெற்றி யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து இருக்காங்க. இதில் இந்த 2 அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி கணித்து கூறியிருக்காங்க. இதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேசம், யுஎஸ்ஏ அணியின் கேப்டன் மோனங் பட்டேலின் ராசி ரிஷபம். ரோஹித் சர்மாவின் மேச ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் பார்வை இருப்பதால் செவ்வாய் புதன். இதில் புதன்கிழமை தான் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இதனால் இதுவும் ஒத்துப்போகுது. அதிர்ஷ்ட எண்ணாக என்னன்னு பார்த்தோம்னா 9, 18, 27, 45. இதில் 45 ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறமாக பார்த்தோம்னா சிகப்பு, நீலம். இதில் நீலம் ரோஹித் சர்மாவின் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதற்கடுத்தபடியாக யுஎஸ்ஏ அணியின் கேப்டன் மோனங் பட்டேலின் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட நாள் சனி மற்றும் புதன்கிழமை தான். இதில் புதன்கிழமை போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட எண்ணாக 6 மட்டும்தான் இருக்கு. அதே போல அதிர்ஷ்ட நிறமாக கருநீலம், வெள்ளை. இதில் கருநீலம் அவரது ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகுது. ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட எண் என 3 ஒத்துப்போகுது. அதே போல யுஎஸ்ஏ கேப்டன் மோனங் பட்டேலுக்கு அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம் மட்டுமே ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட எண் எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் இந்த போட்டியில் வெற்றி என்பது இந்திய அணிக்கு 80% வாய்ப்புகளும் யுஎஸ்ஏ அணிக்கு 20% வாய்ப்புகள் உள்ளதாக நம்ம ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்து இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.